2 hour ஆகுது நான் வந்து. ஃபஸ்ட்டு இந்த கால் பண்ணி உங்களை மேடம் கேட்டேன். மேடம் என்ன சொன்னாங்க, நீங்கள் வாங்க நாங்கள் வந்தேன். அவங்களுக்கு இதோட பேசிக் எப்படின்னு தெரியல. நான் ஃபுல்லாக பண்ண தப்பா ரைட்டான்றது புரியல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறேன். அங்கே வந்து செகண்ட் ஃப்ளோர் போகணும். செகண்ட் ஃப்ளோர் போனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக சொல்கிறாங்க. யாரும் வந்து சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு தேவை ஓட்டர் லிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க முறையாக சொன்னாங்க, முறையாக செய்யணும். நீங்கள் சொல்கிறவங்க யாருமே சரியாக சொல்ல மாட்டாங்க. ஃபார்ம் எப்போ கொடுத்தாங்க? ஒரு 4-5 நாள் ஆகுது. இதை கொடுத்தா யாருக்கிட்ட கொடுக்குறதுனே தெரியல. ஏதோ டீட்டெயில் சொல்ல மாட்டாங்களா? தெரியலன்றாங்க. இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்கல்ல, அதில் உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது? அப்படியே சார், ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே ஃபுல்லாக பண்ணால் போதுன்றாங்க. ஒருத்தங்க வந்து இங்கே ஃபுல்லாக பண்ணுன்றாங்க. இவங்க என்ன பண்ண ஒரு மாதிரி போர்டில் எழுதி ஒட்டி போட்டால் அதை பார்த்து நம்ம பண்ணலாம். ஃபார்ம் கொடுக்கும்போது உங்களுக்கு இப்படி எதாவது ஃபில் பண்ண அதெல்லாம் எதுவும் சொல்ல. ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. எப்படி ஃபில் பண்ணுறது நீங்கள் யாரும் எதுவும் கேட்கலையா சார்? இது எப்படி ஃபில் பண்ணோம் சொல்லுங்க. இல்லை சார், தெரியல. தெரிஞ்சவரெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தப்பா ரைட்டான்னு கேட்டால் கூட அதுவும் அவங்களுக்கு தெரியாதுன்றாங்க. யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நானும் பாருங்க 2 மணி நேரமாக சுற்றின்னு இருக்கிறேன். சரி, இங்கே இருக்க ஆஃபீஸர் யார்ட்டா சொன்னீங்களா? அது இவரு தான் சொன்னார். இவரு பக்கத்து நான் வந்து ஃபார்முக்கு வந்து கேட்டேன். அந்த மாதிரி ஃபோன் பண்ணேன். பிரசோலியில் போயிருக்கேன்னு சொன்னாங்க. அடுத்த ஆள் யாரும் ஃபோன் பண்ணல. வீட்டில் யாரா குழந்தைங்க வச்சு எல்லாருக்கும் ஃபார்மை வேஸ்ட் பண்ணிட்டா திரும்பி ஃபார்ம் கிடைக்காது. மேலே போய் ஒருத்தர் வாக்கி தைக்க வச்சுருந்தாரு. சார் ஒரு சின்ன டவுட் ஒன்று கேட்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒருத்தர் பிரசோலில் போய்ட்டு அந்த ஃபார்ம் கொடுத்தவங்க திரும்பி ரிட்டர்ன் வாங்கிட்டு யாரும் கேட்டா அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா, இங்கேருந்து வந்தாலும் ஒரு மாதிரி தகாத வார்த்தையில் அவ்வளோ ஃபார்ம் தெருவில் வச்சுக்கிறாங்க. ஏதோ மிஸ் ஆயிடுச்சு திரும்பி கொடுப்பாங்களா? உள்ள நிறைய பேர் அவர் நிறைய பேர் மரியாதை இருக்கு சார். இப்போ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உதயநிதி சார் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்களுக்கு தெரியாதா போகிறதுக்கு? எங்கள் தொகுதி எங்களுக்கு போக தெரியாதா? நீங்கள் பேசுகிற வார்த்தை எப்படி பேசுகிறீங்க? இல்லை, இப்போ நிறைய பேர் வரும்போது இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா? இல்லை, மதிப்பே இல்லை சார். அவரே 2 hour சுற்றின்னு இருக்கிறாரு. இப்போ ஒரு 10 ஃபார்ம் தொலைச்சி 10 ஃபார்ம் கொடுப்பாங்க ரிட்டர்ன் கேட்டா. இல்லைப்பா, கேட்டால் மதிப்பெல்லாம் பேசுறதுனா ஈஸியாக ஃபில்லப்லாம் ஈஸியாக இருக்குது சார். வாங்கிறதுக்கு ஆள் வரல. இதெல்லாம் கேட்டு ஃபில்லப் பண்ணிங்க. அதுக்கு ஒரு மரியாதை சொல்லணும். ஒரு டவுட்டு கேட்டால் மரியாதை பேசுகிறேன். பண்ணி தப்பு வேற கேட்டீங்கன்னா பிரசவலில் போயிடறாங்க சார். அதனால போட்டால் உங்களை மாதிரி இங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட யார்ட்டாவது கேட்டீங்களா? ஆஃபீஸர் கேட்டது இந்த வார்த்தை பேசுறாங்க. யாருக்கு கேட்க அடுத்த ஆள் யாருக்கு கேட்டேன். இப்போ அங்கே போய் கேட்பேன். நான் என்ன ஆஃபீஸர்னா ஒரு பதில் சொல்லதான் ஆஃபீஸ் நான் ஃபார்ம்